ஆமாம், அவர் மன்மோகன் சிங், நான் சோனியா காந்தி. இது இல்லை, நீங்கள் பொருளாதாரத்தில் பெரிய நிபுணர்னு சொல்ல வரேன் நான். நல்லா பாருங்களேன், நீங்கள் பிரதர்ன்ற லெவலில் நிற்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ நான் பிஷப்னா இப்படி வர முடியுமா? டக்குன்னு கொடக்கம் போட்டு தானே வரணும். இருக்கிற வெயிலில் அந்த அங்கேயும் வேற போட்டு வரணும். ஏரியாவுக்குள்ள நாய் வேற குலைக்கும். அம்பட்டையும் தாண்டி தான் நான் கம்போடு தான் வந்து நிற்கணும். ஆனால் பாருங்க, நான் பிரதராக இருக்கிறனால ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள்லாம் ஒரு பாஸ்டர்னா, நான் பாஸ்டர் இல்லைன்னு. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பாஸ்டர் என்று அழைக்கப்படாது இருங்கன்ட்டாரு. எதுக்குன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். பார்த்தீங்களா, நான் கீழ்ப்படிஞ்சேன், இன்னைக்கு அது வசதியாக போச்சு. ஓகே, காட் இஸ் குட். இந்த மேட்டருக்கு வருவோம். என் அன்புக்குரிய, எல்லா மதமும் கடவுளை நம்புகிறது, ஆனால் கிறிஸ்தவம் சுவிசேஷத்தை நம்புகிறது. என் அருமை மகளே, மகனே, நான் சொல்கிறேன், நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? மற்ற மதத்தில் இருக்கிற உங்களுக்கும் யூத மதத்தில் உங்களுக்கு இருக்க வித்தியாசம். நீங்கள் சுவிசேஷத்தை நம்ப வேண்டும். சுவிசேஷம் என்றால் என்னவென்றால், நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு பதிலாக தேவனே இறங்கி வந்து செய்து முடித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் தைரியமாய் அவரிடத்தில் கடந்து வர வேண்டும் என்பதுதான் சுவிசேஷம். இதுதான் இந்த faith. It's totally different and unique and against all religious faith. இந்த விசுவாசம் இயேசு முடித்து விட்டார். அதுதான் சுவிசேஷம். அதனால தான் இயேசு பிறக்கும் போது பைபிளில் ஒரு வசனம், அதான் கிறிஸ்துமஸ் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். வேணாலும் உங்களுக்கு ஒரு டீசர் கொடுக்குறேன். இதோ எல்லா மனிதருக்கும், நல்லவங்களுக்கு இல்லை, எல்லா மனிதர்களுக்கும், பலமுள்ளவர்களுக்கு அல்ல, பலவீனனுக்கு, சன்மார்க்கனுக்கு அல்ல, துன்மார்க்கனுக்கு, பாவிக்கு, படுபாவிக்கு, எல்லா மனிதருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி உங்களுக்கு வருகிறது. ஆமென். உங்களுக்காக தாவீதின் ஊரிலே இயேசு பிறந்திருக்கார். எல்லாருக்கும். எந்த குட் நியூஸும் எல்லாருக்கும் இருக்காது, ஒரு சாராருக்கு தான் இருக்கும். ஆனால் இந்த உலகம் நல்லவர்களுக்கு நல்ல செய்தி சொல்லுகிறது, ஆனால் இயேசு பிறந்ததோ கெட்டவர்களுக்கும் நல்ல செய்தி. அத பேசுறா, அத பேசு, அத பேசு. நண்புக்குரியவர்களே, அப்ப பழைய ஏற்பாடு அப்ப என்ன, இயேசு பாவ மன்னிப்புக்காக வந்தாரு? இல்ல. பழைய ஏற்பாட்டில் பாவ மன்னிப்பு இருந்துச்சு, அது வேற, இது வேற. அங்க எல்லாருமே ஆட்டுக்குட்டி மேல கைய வச்சாங்க, இங்க ஆட்டுக்குட்டி எல்லாம் மேல. அதான் சார், ஆட்டுக்குட்டியில கை வச்சப்ப ஆட்டுக்குட்டி ஏன் கண்ட்ரோலுக்கு வருதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே அதனாலதான் அடுத்த நாள் பாவம் அவன் என்ன சொல்ல வருவானா, என் பாவத்தெல்லாம் இதை சுமத்திட்டேன், இதை வெட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் ஒழுங்காக வாழணும் அப்படின்ட்டான். திரும்ப பாவம் செய்கிறான், திரும்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான், திரும்ப வெட்டிடுன்னு அனுப்புகிறான். ஸோ இவனுடைய ஸ்ட்ரென்த்தில் நிற்கிறான், பாவத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான், மறுபடியும் அவன் ஒழுங்காக வாழணும். பழைய ஏற்பாட்டில் பாவ மன்னிப்பு கிடைத்தது, ஏன்னா வாய்ப்பு கிடைக்கலாம்னு சொல்லக்கூடாது, ஆனால் திருந்தி வாழ்வதற்கான வலிமை அவனுக்கு இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ நாம் ஆட்டுக்குட்டி தலையில் கை வைக்கல, ஆட்டுக்குட்டி என் தலையில் கை வச்சனால என்னுடைய என் மேலே கை வச்சுட்டு என்ன அர்த்தம், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் அவர் எடுத்துக்கிறாருன்னு அர்த்தம். எப்பொழுது நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் சுமக்க ஆரம்பிச்சாராம், சிலுவையில் மட்டும் இல்லை என்கிற அதிர்ச்சியான உண்மையை நான் சொல்லுகிறேன். எங்கே சுமக்க ஆரம்பிச்சிட்டாரு? மத்தேயு 9:36 வாசமா, 9:16. ஒருவனும் கோழித்துண்டை, ஒரு 5 to 10 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், வருத்தப்படாதீங்க. ஒருவனும் இல்லைங்க, மத்தேயு 9:16-17. 8 வாசிங்க, 8-10 அந்த மாதிரி வாங்க. 8:16. அஸ்தமனமான போது 8:16 அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை, நல்லா பாருங்க, பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆட்டுக்குட்டி ஊழியம் செய்து அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி, தம்முடைய வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அப்ப 100 பேர் வராங்கன்னா வச்சுக்கோமே, 100 பேர் வியாதியை சுகப்படுத்துறாரு. அப்ப அத்தனை பேர் மேலேயும் லீகல்
பெர்மிஷனோட பிசாசு உட்காந்துருக்கிறான். இவர் பாட்டுக்கு போய் 50 பேர் என்ன பண்ணுறாரு, ஜப்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பாவம்லாம் எப்போ அவர் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு, அப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்களா ஏதாவது சொல்லாங்க சார், நானா சொல்லலை, அடுத்த வசனத்தில் இருக்கிறத சொல்கிறேன். அடுத்த வசனம் வாசிங்க. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு சும்மா சுகப்படுத்தல, அப்பவே உள்வாங்க ஆரம்பிச்சிட்டார். ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கையை தட்டுங்க. My beloved brother and sister, பாவத்தை இயேசு சிலுவையில் தான் சுமந்தார். 33 வருஷம் வாழ்க்கையில சுமக்கல, ஆனா வியாதியை முன்னாடியே சுமந்துட்டாரு. இயேசு வியாதியை தான் ஃபர்ஸ்ட் சுமந்தாரு, அப்புறம் தான் பாவத்தை சுமக்கிறாரு, அப்புறம் தான் மரணத்துக்குள்ள போறாரு. இந்த அதிகாரத்தில் பாவத்தை சுமந்தா அந்த வார்த்தை வரல பாருங்க, பலவீனங்களை சுமந்தார். அப்ப புதிய ஏற்பாட்டு விசுவாசம் என்பது, நன்றாக கவனியுங்கள், பழைய ஏற்பாட்டு விசுவாசத்திற்கு முற்றிலும் வேறுபட்டது. அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள், நாமோ சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டுக்காரன் மேசியாவை விசுவாசிக்கலையா அப்படின்னு கேட்டா, பழைய ஏற்பாட்டில் இருந்த மேசியாவை விசுவாசித்தான். அவன் விசுவாசிச்சது என்னன்னா, மேசியா வருவாரு, எங்களை இந்த ரோமர்கள் கையிலிருந்து விடுதலை ஆக்கிடுவாரு. ஏன்னா எப்படி எகிப்திலிருந்து மோசே விடுதலை ஆக்கினானோ அந்த மாதிரி ரோமத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்குவாரு அப்படின்னா. ஆனா தேவன் வந்தவொன்னு சொன்னாரு, உன்னை 1 மைல் தூரம் சுமக்க சொன்னானா 2 மைல் தூரம் போப்பான்ட்டார். என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நீரு? ரோமர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்தில் வந்துக்கிட்டே இருக்கும்போது எவனாச்சும் யூதன் கிடைச்சான்னு வச்சுக்காங்களேன், ஹேய் அப்படின்னு கூப்பிட்டு, நல்ல காவலர்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஒரு சில காவலர்கள் வண்டி நிப்பாட்டி பின்னாடி இருக்கணும் இறக்கி விட்டுட்டு லிஃப்ட் ஏறி போகிற மாதிரி, வெரி ஃபியூ தான், எல்லாரும் கிடையாது. அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து ரோமர்கள் யாராக இருந்தாலும் அப்படின்னா என்னன்னு, அந்த வெயிட்டை தூக்கி முதுகில் வச்சுட்டு 1 மைல் தூரம் வாண்ணா அப்படியே போகணும். மனசில் இருப்பா, ஒரு நாள் மேசியா வருவாரா, 50 பேருக்கு இருக்குடி, அன்னைக்கு தான் நான் உங்களுக்கு ஊத போகிறோம் சங்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மேசியா வந்துட்டார். தலைவா கைத்தட்டு. யூதாஸ்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ்டு. அவர் வந்தவன சொன்னார், உங்களை ஒருவன் 1 மைல் தூரம் அழைத்தால் அவனுக்கு 2 மைல் தூரம் போகின்றார். இவன் சொன்னான், நீங்கள் மேசியாவே கிடையாது, நீங்கள் ஓசியா. அவன் என்ன நினச்சான், ஃபிசிக்கல் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வேர்ல்டில் டெலிவரன்ஸ். மோசே காலத்தில் கூட மோசே ரட்சகனை என்ன நினைச்சாங்கன்னா, பார்வோன்ட்டு நாங்கள் விடுதலை ஆகணும்னு. ஆனால் தேவனுக்கு தான் தெரியும், வெளியில் இருக்கிற பார்வோனை விட கொடூரமான பார்வோன் உனக்குள்ளே இருக்கிறான், அவனிடமிருந்து நீ விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் அவன்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு உள்ள இருக்க கொடூரவாதி தெரியல. சமீபத்தில் ஒருத்தர் ஜோம் பண்ணிட்டு இருக்கும், ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு விஷன் பார்த்தேன். பாட்டிலுக்குள்ள ஒரு பாம்பு வெளியில் இருக்குது. அது அப்படியே வெளியில் விட்டோம்னா அது என்ன செஞ்சிருச்சு, சாப்பாடே இல்லாமல் சோர்ந்து அப்படியே மெலிஞ்சு சாக போகிற நிலைமைக்கு வந்துச்சு. உள்ளே இருக்குது அந்த பாம்பு, உள்ளே அடைஞ்சிருக்கு, ஆனால் சீருது சட்டு சட்டு சட்டு. இந்த உள்ளே இருக்க பாம்பை அவுத்தா தான் வெளியே வரும், பிரச்சனை நேரத்தில் வெளியே வரும், ஆனால் உள்ளே தான் இருக்குது. இது யூதனுக்கு தெரியல. பார்வோன்னா வில்லை நினச்சான். கர்த்தர் சொன்னா அதை விட பெரிய வில்லை உள்ளே இருக்கான்டான். அப்போ எகிப்திலிருந்து வெளியே வரும்போது பார்வோன் இடத்துல விடுதலை கொடுத்தாரு. ஆனால் வனாந்தரத்தை கூட்டு வரும்போது தான் உள்ள இருக்கவன்ட்டு இருந்து விடுதலை கொடுக்க பார்த்தார். எகிப்திலிருந்து அவர்களுக்கு வெளியே வருவதற்கு 1 நாள் இரவு தான். ஆனால் இவர்களுக்குள்ளிருந்து எகிப்தை வெளியே கொண்டு வருவதற்கு 40 வருடமானது அவனுக்கு. எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு 4 மணி நேரம், இவனுக்குள்ள எகிப்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு. அங்க தோத்துட்டாங்க, அத்தனை பேரும் தோத்துட்டாங்க. ஒன்று புரிஞ்சிச்சு, நமக்கு ஒரு மேசியா தேவை. மேசியா என்பவர் வெளியே இருந்து விடுதலை கொடுப்பவர் அல்ல, உள்ளே இருந்து உனக்கு விடுதலை கொடுக்கிறவர். பழைய ஏற்பாட்டில் மறுபடி இவன் தன்னுடைய சுயபலத்தில் தேவன்கிட்ட வாழணும்னு நினைச்சான். இதான் தேவன் மேல வைக்கிற விசுவாசம். ஆனால் சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? பழைய ஏற்பாட்டில் மன்னிப்பு பேசினா இல்லை சார், ஆனால் தண்டனையும் பேசுவாங்க. என் கொஸ்டின் என்ன தெரியுமா, மன்னிப்பு இருக்கும் என்றால் எப்படி தண்டனை வரும்? சொல்றது புரியுதா? மன்னிப்பு
இருக்கும் என்றால் தண்டனை எப்படி? மன்னிப்பும் பேசும், தண்டனையும் பேசும். ஆனால் புதிய ஏற்பாடு ரெண்டும் பேசலை. மன்னிப்பை பேசிய புதிய ஏற்பாடு தண்டனையை பேசவில்லை. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கனை அவர் மீது வந்தது. என் அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் தேவனுக்கு இருக்கிற இடத்திற்கு நம்மை மாற்றி மேலே வர வேண்டும் என்பதை விசுவாசித்தார்கள். அதுதான் தேவன் மேலே வைக்கிற விசுவாசம். புதிய ஏற்பாடோ, நீ தேவனுடைய இடத்திற்கு அல்ல, தேவன் உன்னுடைய இடத்திற்கு இறங்கி வருகிறார் என்கிற மிகப்பெரிய நல்ல சுவிசேஷத்தை சொன்னது. இதைத்தான் யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. He stooped down to make me great எழுதுறான். யாரு? தாவீது. நீங்க என்ன மேல கொண்டு போறதுக்கு நீங்க கீழே குனிவீங்க ஆண்டவரே. இதைத்தான் யூதனால ஏத்துக்க முடியல. அவனுக்கு தேவன் மேல விசுவாசம் இருக்கு. ஒருவரும் சேரக்கூடாத ஒளி. அவரை பத்தி பேசுனீங்க, கொண்டு விடுவோண்டா, எங்க ஆளையா நீ பாவின்ற, பிச்சிருவோண்டா, உன்னை கிழிச்சிருவோண்டா, உன்னை நாங்கெல்லாம் கடவுளுக்கு உயிரை கொடுப்போண்டா. இவங்க தான் 3 தடவை மறுதளிப்பாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் கடவுள் என்றால் அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். இதன் தேவன் மேல் வைக்கிற விசுவாசம். சுவிசேஷம் என்ன தெரியுமா? அவர் பாவிகளின் சிநேகிதர். இந்த ஃபெய்த்தில் இருக்கிறவனுக்கு இந்த ஃபெய்த்தை ஏத்துக்கவே முடியல. இயேசு சொன்னார், பிணியாளிக்கே வைத்தியன் தேவை, உனக்கு இல்லடான்னாரு. They cannot digest it. அவர்களால் அதை என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவின் இயல்பான வாழ்க்கை இவர்களை நிறைய என்ன பண்ணிச்சு? டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அவன் நினைச்சான், பிதா இது யாரு மேசியா வந்தோன்னே இப்படி ஒருவர் நினைச்சான், இப்படி நினைச்சிட்டான். என்னடா இப்படி தான்டா வந்து கேலண்டர்லாம் இப்படி தானே உட்காந்துருக்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன வெள்ளை சட்டையை காணோம், என்ன இப்படியே தான் வரணுமா உனக்கு? ஆனால் ஏசுனார் இப்படி வரவே இல்லை, அவர் இப்படி வந்தார். புதிய ஏற்பாட்டு தெளிவாக பேசுது. சுவிசேஷம், சுவிசேஷம் என்பது God is stooping down. அவர் தன்னை ஜனங்கள் லெவலுக்கு என்ன செய்யறாரு? இறங்குறாரு. அப்ப எல்லாரோடையும் உட்கார்ந்து சாப்பிட்டு எல்லாரோடையும் பேசுற ஒரு தேவ குமாரனை அவனால என்ன செய்ய முடியல? என்ன பாருங்க, கேள்விப்பட்டேன் உள்ள வந்திருக்குன்னு. சரி பரவாயில்ல, ஆமா, God is good. என் அன்புக்குரியவர்களே, காஸ்பல் காஸ்பல் என்னன்னா, தேவன் மனிதனானார். ஆனா யூதர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் அவமானப்பட போறேன், நான் சிலுவையில் அறையப்படேன்னு சொன்ன உடனே பாருங்க சார், பேதுரு உள்ள வரான், இது உமக்கு நேரிடக்கூடாது. இவங்கெல்லாம் யாரு? பாடி காட். இன்னைக்கு உள்ள பேர் சவுண்டை கொடுக்குறாங்க இல்லை, இவங்கெல்லாம் யாரு? பாடி காட் டு ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரு ஃபேமஸ் ப்ரீச்சர் சொல்றாரு, இந்தியாவில் பெரிய ஆளு. அவர் கடவுளை பத்தி பேசின, இயேசுவை பத்தி பேசின விட மாட்டேன், நான் இளம் வயதிலேயே ஒரு மிஷினரியா வந்திருக்க விட மாட்டேன். இவங்க எல்லாம் பாடி காட்ஸ். கர்த்தர் சொன்னார், உன் பாடியும் வேணாம், உன் காடு வேணாம். 2 தடவை சேவலுக்கு போறதுக்குள்ள நீ எல்லாம் அம்பிட்டு பேரும் 3 தடவை மறுதளிப்பீங்கடா. இவங்க என்ன சொல்றாங்க? கிறிஸ்து மரிப்பதில்லை என்று எழுதி இருக்கிறது. இயேசுவுக்கு ஒரு பங்கம் வந்துடக்கூடாது. அப்படிதான் சுத்தி சுத்தி நிக்கிறாங்க. சொல்ற, அட பாவி பயல்களா, டே நான் வந்ததே இதுக்குத்தானடா, என்னை வந்து படத்தை ஓடி அடைய விட மாட்டீங்க போல. இப்ப அவங்க என்ன கொல்றதுக்குள்ள நான் உங்களை கொல்ற போறேன், ஒதுங்கடான்ற சீனை மாத்துறாங்க சார். இயேசு பாவமான பாவியான விடமாட்டோம்ன்றான். இது எல்லாம் பிசாசோட வேலை. இந்த வந்து கிறிஸ்துமஸ்க்கு ஒரு நாடகம் போட்டாங்க. நாடகம் போட்டப்ப அந்த மரியாதை கூட்டிட்டு வந்து அவன் கேட்பான், ஒவ்வொரு வீடா, உங்க வீட்டில் தங்கிக்கலாமா? அப்புறம் இடம் இல்லை, போங்க போங்க. நான் அடுத்த வீடு, உங்க வீட்டில் தங்கலாம், இடம் இல்லை, போங்க போங்க. இதுதான் சீனு. அதில் ஒரு சொல்ல அவனுக்கு டைலாக் என்னன்னா, இடம் இல்லை, போங்க போங்க அப்படின்ட்டு. அவன் மரியாதை வரான். வந்து சீனில் முதல் இருக்கிற, இடம் இல்லை, போங்க போங்க. சின்ன பையன் இப்படியே பார்த்தவன் ரொம்ப இலகிட்டான். இன்னொருத்தன்ட்டு வந்திருக்கான், ஐயா இடம் இருக்கான்னு. இடம் இல்லை, போங்க போங்க. அடுத்து இவன் டைலாக்கு. இவன்ட்டே வந்திருக்காங்க, ஐயா இடம் இருக்கான்னு. இவன் ரொம்ப உருகிட்டான், ஐயா இடம் இல்லை, வேணா எங்கள் வீட்டில் இடம் இருக்கு, வரீங்களான்ட்டான். கட் 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 டைரக்ட். அட பாவி, உன் பாசத்தை இங்கேயா காட்டுறது?
படத்தை சரியா ஓட விடு. இப்படித்தான் இவங்க எல்லாருமே சிலுவையில் இயேசு பாவியாகல பாவமாகலன்னு சொல்லி அவர் வந்த பர்பஸை அழிக்கிறாங்க. சார், உன் பாசத்தை கொஞ்சம் ஓரமா விடா. ரொம்ப பாசக்கார பிள்ளைகளா இருக்கீங்க. ஓவர் பாசமா இருக்காங்க சார். ஆமா, இவனை கூட இருந்தானே ஏசுனார். ஆணி அரைஞ்ச பிறகு வேகமா வந்து கட்டிங் பிளேட் வச்சு ஆணியை பிடுங்கிருப்பாங்க போல. கர்த்தர் சொல்லார், ஒரு ஆணியும் பிடுங்க வேணா, போயிரு, ஒரே எத்த போறேன். இந்த குரூப் அரைஞ்ச ஆணியை பிடுங்க பார்க்குது. ஏன்னா நாங்க இயேசுவை நேசிக்கிறோம். என்னடா அடிமுட்டாளா இருக்கீங்க? புரியுதா புரியலையா? பைபிள்ல என்ன இருக்குன்னு தெரியுதா தெரியலையா? ஒருத்தர் சொல்றார், பரிசுத்தவான்கள் சொல்லி கொடுத்தார்கள். பரிசுத்தவான்கள். நான் சொன்னேன், என்னாடுவரே இப்படியே சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அதாவதுரா இந்த வாத்தியார் முக்கியமான கேள்வி குறிச்சு கொடுப்பாங்கல்ல, இந்த குரூப் ஃபுல்லா அந்த முக்கியமான கேள்வியா படிச்சது. பக்கத்து பேப்பர்ல என்ன இருக்குன்னு அவங்களுக்கு எல்லா பக்கத்தையும் படிச்சா தானே தெரியும். பரிசுத்தவான்கள் சொல்லி கொடுத்தார்கள், முட்டை போட்டதையா படிச்சிருக்கான், முக்கியமான கேள்வியா படிச்சிருக்கான். சரி, என்ன பண்ண பாருங்க. இதெல்லாம் சிலுவை தாங்க சார். என்னைக்கு ஒன்று இழுவையில் வருதோ அது சிலுவை. ஆமென். சுவிசேஷம் என்பது தேவன் மனிதனானார், தேவன் உனக்காய் பாவமானார், உனக்காய் தரித்திரமானார், உனக்காய் சாபமானார். பிதாவை திருப்திப்படுத்த நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் உனக்காய் நான் செய்து முடித்து அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு பெற்று தருகிறேன் என்பதுதான் சுவிசேஷத்தின் மீது வைக்கிற விசுவாசம். தேவன் உன்னை தேவன் மீது வைக்கிற விசுவாசத்திற்கு அழைக்கவில்லை, சுவிசேஷத்தின் மீது வைக்கிற விசுவாசத்திற்கு அழைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் 50 பேர் தேவன் மீது தான் விசுவாசம் வச்சாங்க. ஆனா புதிய ஏற்பாடு தான் ஒரு புதிய மார்க்கத்தை சொல்லுகிறது. Totally it is different faith. It is a unique faith. It is against the religious faith. மத விசுவாசத்திற்கு எதிரானது இது. என்னவென்றால் தேவன் பாவிகளை நேசிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டப்போ கொல்லவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இயேசு கேட்டார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா? அதான் நான் உனக்கு முடிச்சிருவேன், நம்புறியா? திஸ் இஸ் வாட் காஸ்பல். இந்த சுவிசேஷத்தின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் என்று இயேசு பேசினார். பிலிப்பியர் 1:27 வாசிங்க, சீக்கிரம் முடிச்சிருவோம். பிலிப்பியர் 1:27 சீக்கிரம். நான் வந்து 27 உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக, அண்டர்லைன் தி வேர்ட், சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராட வேண்டும். இன்னைக்கு என்ன போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு? நான் சுவிசேஷ விசுவாசத்தை பேசிட்டு இருக்கிறேன். ஆனா மத விசுவாசம் உடையவர்கள் நமக்கு எதிராக என்ன செய்கிறார்கள்? போராடுகிறார்கள். இப்பொழுது நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எந்த விசுவாசத்திற்காக? சுவிசேஷ விசுவாசத்திற்காக. ஆமென். The faith on gospel, the faith on the gospel. இயேசு முடித்தார், நான் முடிக்க தேவையில்லை என்கிற விசுவாசம். இந்த விசுவாசத்துல 2 விசுவாசம் இருக்கு. என்ன தெரியுமா? ஒன்று தேவன் முடித்தார் என்கிற விசுவாசம், இன்னொன்னு என்னால முடியாது என்கிற விசுவாசம். ஆனா கடவுள் மேல வைக்கிற விசுவாசம் அப்படியே டோட்டல் வேற. யூதர்களுடைய விசுவாசம், தேவன் எனக்கு செய்வாரு, அதுக்கு நான் எல்லாத்தையும் செய்வேன். இந்த நான் அழிக்கணும் அவருக்கு. என்னால முடியாதுன்றத நீ உணரணும், விசுவாசிக்கணும். தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சிலுவையில் சொன்னார், எல்லாம் முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. நான் சில வசனங்கள் கொடுக்குறேன். யோவான் 12:36, அப்போஸ்தலர் 4:32, அப்போஸ்தலர் 8:12, அப்போஸ்தலர் 8:37. இதெல்லாம் அவர்கள் விசுவாசிகளானார்கள் அப்படின்னு வருதுல. இதெல்லாம் என்ன தெரியுமா? இயேசு முடித்ததினால் அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து விசுவாசிகளானார்கள். புரியுதா? இவங்கெல்லாம் கடவுளை விசுவாசிகள் ஏற்கனவே கடவுளை விசுவாசிகள் தான். விசுவாசினா என்ன தெரியுமா அர்த்தம்? சுவிசேஷத்தை விசுவாசிப்பது. சுவிசேஷம்னா என்ன அர்த்தம்? என் லெவலுக்கு அவர் இறங்கி வந்து
எனக்கு முடிக்கிறதெல்லாம் முடிச்சு எனக்கு அடிமையின் ரூபம் எடுத்து நான் செய்ய வேண்டிய வேலை எனக்கு அடிமையாக இருந்த அவர் செய்து முடித்து என்னை கழுவப்பட்டவனாய் நிறுத்தி இருக்கிறார் என்பதுதான் சுவிசேஷத்தின் மீது வைக்கிற விசுவாசம். இதை யூதர்களால் நம்ப முடியாது. இன்றைக்கும் கிறிஸ்தவ யூதர்கள் இருக்காங்க சிலர். இவங்க பேர் என்ன? ஆங்கிலோ இந்தியன். சொல்லுங்க, ஆங்கிலோ இந்தியன். இங்கிலீஷும் கிடையாது, இந்தியனும் கிடையாது. தே ஆர் மிக்சடு. ஆங்கிலோ இந்தியன், அதாவது கிறிஸ்டோ ஜூ, இல்லாட்டி ஜூவிஷ் கிறிஸ்டியன். இவங்க பேர் கிறிஸ்டியன், ஆனால் இவங்க செய்கிறதெல்லாம் யூத மத கொள்கைகள், 10 கட்டளைகள், அடுத்து பிரமாணங்கள். இப்படியே இது எப்படின்னா, தேவகுமாரர்களுக்கும் மனுஷ குமாரத்திகளுக்கும் பிறந்தாங்களாம். இவங்க தான் அரக்கர்களாம். வெரி டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். தே ஆர் மிக்சட், கிராஸ் பாலினேஷன். யூத மத தலையையும் என்ன யூத இருதயத்தையும், இருதயம் அதான் முக்கியம், இருக்குன்னு அந்த யூத இருதயம். ஒருத்தர் சொல்ல வெட்டணும் சார், ஒருத்தர் சொல்கிறான் இவரை நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கணும். அது மியூசிக் கூட ஒருத்தர் அடிச்சிருக்கான். அட பாவி, மிக்சியில் போட்டு என்ன பெரிசா அறிவிங்க, இவங்கிட்ட சிக்கனா நம்மளே சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. யாரோட எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாய். நம்ம இதெல்லாம் வாசிக்கிறது இல்லை. என் ஒய்ஃப்கிட்ட சம்டைம்ஸு வரும்போது, ஆண்டவரே அவங்க 50 பேரையும் அப்படின்னு நான் சொல்லுவேன், ஏசு நாமத்தில் கேன்சல் பண்ணுறேன் ஆண்டவரே, ஐ லவ் தம். நான் அமைதியாக எடுத்து கேன்சல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த மெசேஜ். இதை ஒரு நாள் ஆவியில் உணர்ந்துட்டா, நீங்கள் ஒன்றுபடுற மாதிரி இல்லையே என்ன. நான் சொன்னேன், வி ஹவ் அனதர் ஸ்பிரிட், வி ஹவ் கிரைஸ்ட் ஸ்பிரிட். நமக்கு இயேசுவின் ஆவி இருக்குது, நமக்கு அது கிடையாது. நம்ம ஏதோ ஸ்டேஜில் உரசுவோம், விளையாடுவோம், ஆனால் மனசில் ஒன்றுமே இருக்காது. பிகாஸ் வி லவ் தம். ஆமேன், 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 ஆமேன். ஆண்டவரே இப்பெல்லாம் இருக்காயின்னு கூட நான் பேசினே கிடையாது. ஏன்னா ப்ரேயர்ன்றது ரொம்ப முக்கியமான, ஒரு முக்கியமான நபர்கிட்ட பேசுகிறது. அங்கே கொண்டு போய் எறும்பு கடிக்குதுன்னெலாம் பேசக்கூடாது. அவர்கிட்ட முக்கியமான ஆள், இதெல்லாம் கொண்டே போகக்கூடாது. புரிந்து கொள்ளுங்கள், தேர் சில்ட்ரன்ஸ். பைபிள் சொல்லுது, தேர் பேபிஸ் இன் கிரைஸ்ட். அந்த கார்னல் மைண்ட் இருக்கும். அவங்க வந்து கடவுள் மேலே இருக்க பாசத்தில் ஒரு வேலை பேசுவாங்க. ஆனால் ஏசுனா சொன்னார், இல்லைப்பா நான் இதுக்கு தான்ப்பா வந்தேன், புரிஞ்சுக்காப்பா, சுவிசேஷன்றது தான்ப்பா. இப்போ பிரச்சனை என்னென்னா, கடவுள் மீது வைக்கிற விசுவாசம், சுவிசேஷன் மீது வைக்கிற விசுவாசம். இந்த முழு உலகமும் கடவுள் மீது விசுவாசம் வைக்கிறது, நாமும் சுவிசேஷத்தின் மீது விசுவாசம் வைக்கிறோம். கடவுள் மீது வைக்கிற விசுவாசம், நான் பெர்ஃபெக்டாக இருந்தால் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். இதற்கு பேர் தான் இஸ்ரவேலின் விசுவாசம். ஆனால் ஒரு புறஜாதி சொன்னால், நான் பாத்திரன் இல்லை ஆனாலும் நீங்கள் சுகப்படுத்துவீங்கன்னாரு. இதுதான் காஸ்பல் ஃபெய்த். கைத்தட்டுக்கு ஒருத்தவருக்கு இஸ்ரவேலுக்குள் இல்லாத விசுவாசம், that is faith on God, that is Israelites faith. This is faith on the gospel. அச்சா, ஒரு கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென், ஆமென். அதைத்தான், இதை ஏற்றுக்க முடியாதனால தான் ஏசாயா சொன்னான், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? நல்லா கவனிங்க. காஸ்பல் ஃபெய்த்தை பேசுகிறான், அப்புறம் சொல்கிறான், யாருக்கு கடவுளோட கை அற்புதங்களும் அடையாளங்களும் வெளிப்பட போகுது, எவன்லாம் இந்த காஸ்பல் ஃபெய்த்துக்கு வரானோ அவனுக்கு தான் இனி இந்த உலகத்தில் அற்புதங்கள் சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்க போகிறது. எழுதி வச்சுக்காங்க, சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், அற்புத அடையாளங்கள். இது ரெண்டுக்கும் கமாவே கிடையாது. அற்புத அடையாளங்கள் என்ன அர்த்தம்னா, அற்புதத்தையே நீ பேசுறது ரைட்டுன்றதுக்கு அடையாளமா தருவாராம். கையை தட்டுங்க அவருக்கு. சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், the wonders are the signs. நீங்க பேசுறது சரின்றதுக்கு சைன் என்னதான்? நடக்க போற ஒண்டர்ஸ் தான். இனி எழுதி வச்சுக்காங்க, எகிப்து தேசத்தில் நடந்த அற்புதங்களை, அதிசயங்களை உன்னை நான் காண பண்ணுவேன், அதை விட மேலானதை கர்த்தர் பார்க்க வைக்க போறார். ஆமா, நம்ம பேசிடணும், இதுதான் நீங்க ஒதுக்கணும், அதுக்கப்புறம் தான் அவர் பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வாயிலே சொன்னதை கையிலே நிறைவேற்றுவார். அப்ப எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் எங்க வருது? ஏசாயா 53 வருது. அதுக்கப்புறம் சிலுவை மரணத்தை எழுதுறான். அப்ப எதைத்தான் நம்புறதுக்கு தயாராக இல்லை. இயேசு பாவமானார் என்பதை நம்புவதற்கு யூதர்கள் தயாரா இல்லை. இயேசு நமக்காய், பிதா நமக்காக இவ்வளவு இறங்கி வருவாரா?
அவ ஏத்துக்க தயாரா இல்லை, நம்புறதுக்கு தயாரா இல்லை. ஆமா ஆமா, அதே தான் இயேசு சொல்றார் யோவான் 12:38. அந்த வசனத்தை வாசித்து முடிச்சிருமா? கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அச்சா, கையை தட்டுங்க. ஏசுனான்னு சொல்லிட்டாரு. சொன்ன புரிஞ்சுக்காங்க. காஸ்பலை நம்பாட்டி ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் அவங்ககிட்ட நிறைவேறுது. காஸ்பல்னா என்ன? நீ நினைக்கிறத விட மோசமான இடத்துக்கு இயேசு வந்தாருன்னு. இயேசு சர்ப்பமானாரு. சர்ப்பமானான்டாங்க சார். சலோ மேட்ரு தெரியுமா? இவா ஆளு ஒரு டீயை பொடியா பாய் கடையில். இயேசு சர்ப்பமானான்னு பேசிட்டான். நான் கூட என்ன ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டில் வெண்கல சர்ப்பம், நீங்கள் சர்ப்பமாக தானே மாறி இருக்கீங்க, கம்பேரிசன் கரெக்ட் தானே? கர்த்தர் சொன்னார், கம்பேரிசன்லாம் விட்டுரு, நானே சொல்லியிருக்கிறேன். யார் சொன்னதான்? அவரே சொன்னார். அப்போ அந்த வசனத்தையும் படிக்கலையா? அது என்ன குழப்பமா இருக்கு? அவர் என்ன சொல்றார்? அவரே சொல்றார் சார். சர்ப்பமான நான் சொன்னேன், நான் கனெக்ட் பண்ணி சொன்னேன். இயேசு வசனமாவே சொல்றாரு. என்ன சொல்றாரு? வனாந்தரத்திலே சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல நானும் சர்ப்பத்தை போல உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இயேசு சொன்னார், இதை விசுவாசிக்க மாட்டாங்க. என் அன்புக்குரியவர்களே, நாம் தேவனை விசுவாசிக்கும்படிக்கு மட்டும் அழைக்கப்படவில்லை, நாம் இயேசு விசுவாசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் ஆதார வசனம் எழுதிக்கொள்ள வீட்டில் வசனம் யோவான் 9:35. நீ குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா கேட்குறாரு. நான் உனக்காண்டி எல்லாம் செய்வேன்னு உன்னால் விசுவாசம் வைக்க முடியுதா கேட்டார். அடுத்து 6:35 சொல்றாரு யோவான் 6:35, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா? பயங்கரமான கொஸ்டின். திரும்ப 12:24 யோவான் பண்ண, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா? பிரித்து பேசுறாரு, என்னை அனுப்பினவர் நான். அப்படின்னா என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு? சென்னைக்கு போற, சென்னை தான் பிதானா, உன்னை கூட்டிட்டு போற பஸ் தாண்டா குமாரன்றார். அல்லையா சொல்லுங்க. இவன் எல்லாருக்கும் சென்னை தெரிஞ்சிச்சு, ஆனா ரூட்டு தெரியல. சிலருக்கு சென்னையே தெரியல. பிலிப்பு சொல்றான், போற இடமும் தெரியல, அப்புறம் எப்படி போற வழி தெரியுன்றான். 5ஆம் வாய்ப்பாடு சொல்லலாம்னா எனக்கு 2ஆம் வாய்ப்பாடே தெரியாதுன்றான். அவர் சொல்றார், போற இடம் பிதாடா, கூட்டிட்டு போற பஸ் நான்றான்றாரு. நம்ம வேலை அவருக்குள்ள அமைதியா உட்காந்துருக்கிறது தான். அவர் நம்ம கொண்டு போறாரு. நோவா பேழைக்குள்ள போய் உட்காந்தோமா இல்லையா? உட்காந்தாங்களா இல்லையா? நோவா பேழை கொண்டு போய் அரராத் மலையில சேர்த்துச்சா இல்லையா? அந்த பேழை தான் இயேசு இல்லையா? வர நாட்கள் எடுக்க போறேன். பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் இயேசு வராரு, பேழை, வானவில், ஒவ்வொன்றா பேச போகிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் அதை பார்த்துட்டிங்கன்னா இயேசுவோட பர்பஸை பார்த்துடலாம். நல்லா தெரிஞ்சுங்க, பேழையில் ஸ்டேரிங்கு ரட்டரே கிடையாது. உள்ளே உட்காந்து ஓட்டுற வேலை உன் வேலையே கிடையாது. ஆமாம், சும்மா உட்காந்து ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏதாச்சும் நான் இப்படி ஓட்டாமல் இப்படி ஓட்டுறாங்க. கர்த்தர் சொன்னார், நீ ஸ்டேரிங்கை வச்சோம்னா நீ இப்படியே நோண்டிக்கிட்டே இருப்ப. ஒன்றும் கிடையாது. உள்ளே நோவா போனோன்னா எங்கே ஸ்டேரிங், எங்க கேப்டன் ஸ்டேரிங் வச்சவங்கலாம் பெரிய பெரிய கப்பல்லாம் காணாமல் போச்சு. அதனால் யோனா பையன், இவன் யார், நோவா, அவன் பையன் வேறு டாப்பில் போய் இப்படி கையை விரிக்கணும், பே மண்டல அடிச்சு கீழே இல்லை டைட்டானிக்காக ஓடிக்கிட்டு இருக்கு. அமைதியாக உள்ள உட்காரு. ஐயா ஓட்டுறது ஒருத்தனும் ஓட்ட வேணாம், ஒரு ஆணியும். ஆமாம், அமைதியாக உட்காருங்க. இப்போ ஆவியானவரே உங்களை கூட்டு போகிறாரு. எங்கே போகுது? அரராத்துக்கு போகுது. என்ன பெரிய நீ ஓட்டுற? ஐயோ, இந்த கிறிஸ்தவத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். மண்டேல் அடிவனா, பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொல்ல பேர் செத்துக்கிறான். எங்க இருந்த நீ? பூமி அஸ்திவாரப்படுத்தும் எங்க இருந்தாய்? மக்கள் அழிகிறார்கள். ஓஹோ, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி அழிஞ்சாயின் தெரியுமா? செய்ய வேண்டியதை மாத்திரம் செய். ரொம்ப உலகமே ஹெர்குலஸ் மாதிரி என் தோல்ல இருக்குன்னு சொல்லாத. ப்ரெஷர் ஏறிடும், பிளட் ப்ரெஷர் வந்துடும், ஹார்ட் நின்று போயிடும், ரத்தம் வந்து எடுத்துரும், தேவையில்லாத வேலை நடந்துடும். ஆமேன். எதுக்கு தேவையில்லாத விஷயங்கள்? அமைதியா, we are useless servant. செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம். ஆமாம், கடமை மாத்திரம் செய்தோம். இதை வந்தேன் முடிச்சுட்டு நேராக போய் திருமாவளவன் பேட்டி கொடுக்க போகிறார், பார்க்க போகிறேன். என்ன ஆண்டவரே, கடமையை செஞ்சுட்டேன் போகிறேன்.
உலக நடப்பு என்னன்னு பார்க்க போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன். ஓ இப்படி வரீங்களா? உனக்கு அப்படி சொன்னால் புரியுது. அதனால் நீ விடிய விடிய பேச போகிறேன். இல்லை 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 போவேன். பிரசங்கம் என்னுடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தருடையது. தேவன் பார்த்துக்குவார். we are useless servants. அழகா கேட்டார் யோபுட்ட. பூமியை அஸ்திவாரப்படுத்தும் எங்கடா இருந்த? மண்டையில கொட்ட போறேன், உட்கார்றான். சார் என்ன இவர் இப்படிலாம் பேசுறாரு? என் காங்கிரிகேஷன் வேற, புரிஞ்சுக்க. அதாவது இவரையும் இப்படி பேசுற எப்படி இருக்குன்னா, நான் ஒரு மேட்டரை சொல்லி முடிக்கிறேன். எங்க வீட்டுக்குள்ள வந்து புளி குழம்பு வைக்கிற, சாம்பார் வைக்கிறேன். எங்க வீட்டில் வைக்கிற குழம்புடா, நீ ஏன் இங்கே எட்டி பார்க்குற அடுப்படிக்குள்ள? உன் வீட்டில் ஒரு குழம்பு வச்சு நீ சாப்பிடு. உனக்கு அடுப்படியே இல்லை, அதான் இப்போ பிரச்சனை. அதான் அடுத்த வீட்டு அடுப்பில் என்ன இன்னைக்கு சமையல் சமைக்கிறாங்க? விடுப்பா, எங்கள் மக்களுக்கு எதையோ சமைச்சினாங்க கொடுக்குறோம், பிடிக்கலன்னா போயிரு. உடனே சட்டியை தீட்டு புளிக்குழம்பு வச்சிட்டாரு, புளிக்குழம்பு. பெரிய கொடுமையாக இருக்குது சார் இவங்களோட. பெரிய ஜோக் அடிச்சு ஜோக்கராக தந்துடுறாங்க. சரி விடுங்க, சரி இவங்களால செய்தியை கொடுக்கும். சரி, அதாவது we must love them. உங்களுக்கு தெரியாது, கர்த்தருடைய சமூகத்திலேருந்து பேசுகிறேன். ஐ லவ் தம், ஐ லவ் மை எனிமீஸ். ஏன்னா யூ நெவர் பிலீவ். ஏதாச்சும் ஒன்று என்னை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணி காமிச்சா நீங்கள் முகத்தை மட்டும் பாருங்க, நான் சிரிச்சுக்கிட்டே பார்ப்பேன். அதை ஏன் தெரில, எனக்கு மொதல் மார்ட்டின் எல்சைட்டை உட்காந்து எய்த்து பேசினப்போ அவர் சொன்ன ஒவ்வொரு வசனமும் கேட்டு எனக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாரு. என்ன நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்கன்னு பேசுகிறேன். கேட்குறப்ப எனக்கு சிரிப்பாக, சந்தோஷத்தில் சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா ஒருவர் என்னை மாற்றுகிறார் என்கிற சந்தோஷம். ஆனால் சில இடங்களில் என்னடா இது கூட தெரியாமல் அப்படி ஒரு சிரிப்பு வருது. ஆனாலும் we must love them as we love our own father. நம்முடைய தகப்பனை நேசிப்பது போல் நம்ம அவரை நேசிக்க வேண்டும். தேவ சமூகத்திலிருந்து நான் உணராத ஒன்றை பேசினால் கர்த்தர் அதுக்கு பதில் கொடுப்பார். நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பேசுகிறேன். ஐ லவ் த பீப்புள் as I love my father and my brothers. இது பொய்யா இருந்தால் தேவன் வந்து சாட்சி கொடுப்பார். ஏன்னா கோபத்தை அடக்கிறேன், கோபம் வரமாட்டேன். That's what God given love. That's not human love. அவருடைய அன்பு நம் இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறது. கோபப்படுறோம் இல்லை நான் சொல்லலை, பட் அது வந்து வீட்டுக்குள்ளே கூட வரும் சில நேரம், ஆனால் வெளியில் வரமாட்டேன். கர்த்தர் நல்லவர். என் அன்புக்குரியவர்களே, ஸோ நீங்கள் நிறைய விஷயம் பார்த்தோம். ஃபெய்த் ஆன் காஸ்பல், அது என்னன்னா தேவத்துவம் மனிதத்துவமானதை நம்ப முடியாத போது அவர்கள் யூத மத விசுவாசத்தை கொண்டிருக்கிறார்கள். நாமோ தேவன் மனிதனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆமாம், பாவிகளை, அதாவது ஒருவரும் சேராத ஒளியில் இருப்பது யூதர்களின் விசுவாசம். இயேசு பாவிகளின் சிநேகிதர், அது கிறிஸ்தவர்களின் விசுவாசம். ஸோ இந்த லவ் உள்ள வர வர ஒரே பாட்டம் லைன், என்னுடைய அத்தனை செய்திக்கும் ஒரே பாட்டம் லைன் என்ன தெரியுமா? நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். ஆமென், ஆமென்.